இப்போது நம்ம கேட்க போகிறோம். இந்த நாளுக்குரிய இந்த செய்தி தலைப்பு கிறிஸ்துவுக்குள் இருப்பவனே கிறிஸ்தவன். இன்றைக்கு இந்த செய்தி தலைப்பு கிறிஸ்துவுக்குள் இருப்பவனே கிறிஸ்தவன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் சொல்றாங்க நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள் என்று சொல்றாங்க. நல்லதுதான், அவங்க சொல்ற காரியம் நல்லதுதான். ஆனால் அதே நேரத்தில் நாம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துக்குள் இருப்பவன் தான் கிறிஸ்தவன் என்று சொல்லியிருக்கிறது. யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாங்களோ அவங்க தான் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. ஆலயத்துக்கு போகாம, ஆராதனைக்கு போகாம, தேவனை ஆராதிக்காம, வேதத்தை வாசிக்காம, ஆண்டவர் சொல்லிக்கூட வார்த்தையை கேட்காம, உலக காரியங்களை ஈடுபட்டு தூங்கி வழிந்து கடவுள் காரியத்துல ஒன்றும் ஈடுபடாமல், ஆண்டவர் சொல்றதை ஒன்றும் செய்யாமல் அவங்க இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்து நான் பேர் கிறிஸ்தவன், எங்க அம்மா கிறிஸ்தவர்கள், எங்க அப்பா கிறிஸ்தவர்கள், எங்க தாத்தா கிறிஸ்தவர்கள், நாங்கள் பரம்பரை கிறிஸ்தவ என்று சொல்வதனாலே ஒரு பிரயோஜனம் அல்ல. ஏசப்பா வருகை வரும்போது, ஆண்டவரே எங்க அம்மா சர்ச்சுக்கு போனாங்க, எங்க அப்பா சர்ச்சுக்கு போனாங்க, எங்க ஆயா சர்ச்சுக்கு போனாங்க, நாங்க பரம்பரை கிறிஸ்துவங்க, வேணா என்னோட ஜார்ஜ் எடுத்து காட்டுறோம் பாருங்க, அது நான் கிறிஸ்தவம் போடப்படுது அப்படின்னு சொன்னா ஆண்டு எடுத்து வர என்ன ஒண்ணுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. யார் கிறிஸ்துக்குள் இருக்கிறாங்களோ அவங்க தான் கிறிஸ்தவன். யார் கிறிஸ்துக்குள் இருக்கிறாங்களோ அவங்க தான் கிறிஸ்தவன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆலய அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவங்க எப்படி கிறிஸ்துக்குள் இருக்க வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய காரியமாய் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை. இன்றைக்கு இதை மதித்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இது கர்த்தருடைய கட்டளை, கர்த்தர் சொன்ன வார்த்தை, பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக என்று சொல்லி. அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், சபை கூடி வருவதை விட்டு விடார்கள் என்று சொல்லி. அப்படியா வேத வசனத்துக்கு இணங்கி நாமெல்லாம் இங்க வந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவன் சொன்னா தேவன் சொல்லுகிற காரியத்துக்கு செவி கொடுத்து செய்வதுதான் கிறிஸ்தவன், கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. இப்ப இந்த நாள்ல வந்திருக்கிற நீங்க எல்லாம் கிறிஸ்துவின் பிள்ளையா இருக்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு இணங்கி கீழ்ப்படிந்து வந்திருக்கிறீங்க. ஆனால் இன்னும் நாம் கிறிஸ்துக்குள் இருக்கிறோம் என்பதற்கு கிறிஸ்து சொல்லி கொடுத்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும். கிறிஸ்து சொன்ன காரியங்களை நாம் செய்யும் போது, கிறிஸ்து சொன்ன சட்டத்திட்டங்களை சொல்லி நம்ம செயல்படும் போதுதான் நாம் கிறிஸ்தவன், கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு அநேக சொல்லி கொண்டிருக்கிறாங்க, சபைக்கே போக மாட்டாங்க, நாங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுங்க தேவனுடைய வார்த்தையை மதிப்பது கிடையாது, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது கிடையாது. இப்ப நாம ஏன் அந்த வீட்டு கூட்டம் அறிவிச்சோம், ஏன் வீட்டு கூட்டங்கள் வைத்திருக்கிறோம்? நாட்டுக்கு ஒரு நாள் மட்டும் வந்து கர்த்தரை ஆராய்ச்ச போதுமா? கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அடிக்கடி வீடுகளில் கூடி கர்த்தரை ஆராதிக்கணும், கிறிஸ்து அன்பை பகிர்ந்து கொள்ளணும், கிறிஸ்துவை குறித்து சொல்லணும், கிறிஸ்துவை நோக்கி ஜெபிக்கணும். எப்படியாவது அந்த குடும்பமும் வீடும் கிறிஸ்துவோடு தொடர்பில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதற்காக தான் இந்த கூட்டங்கள் கூட நாம வைத்திருக்கிறோம். நம்முடைய நோக்கம் என்ன? கிறிஸ்துவ ஜனங்களை கிறிஸ்துக்குள்ளாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ பேர் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம ஜெபித்து அவங்களை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணோம்? கிறிஸ்துவோடு சேர்க்க வேண்டும். அப்போ பேர் கிறிஸ்தவன், பேர் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவர்களே கிடையாது. சில பண்டிகை கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க, பண்டிகைக்கு மாத்திரம் வருவாங்க, அவங்களும் கிறிஸ்தவர்கள் கிடையாது. அல்லேலூயா. கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி யாரெல்லாம் நடந்து செயல்படுறாங்களோ அவங்க தான் கிறிஸ்தவர்கள். அது மாத்திரமல்ல, ஒருவன் கிறிஸ்துக்குள் அவங்க இருக்கும் போது அவங்க என்னவா மாறுறாங்க என்று சொல்லி தான் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. வாசிப்போம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை சத்தத்தை உயர்த்தி யாராவது வாசிங்க பார்ப்போம். கோய் குஞ்சு மாதிரி கத்தக்கூடாது, இந்த வசனத்தை சத்தமா வாசிக்கணும். வாசிக்க பார்ப்போம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு அவர் எழுதும்போது சொல்றார், ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறானா. என்னமா? கிறிஸ்துக்குள் இருந்தா என்னவா? புது சிருஷ்டியா, நியூ கிரியேஷன். பாருங்க, புது சிருஷ்டியா அவன் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்குது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நம்ம கிறிஸ்துக்குள்ளாகவே இருக்க வேண்டும். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். கிறிஸ்து சொல்லுவது செய்வதுதான்
கிறிஸ்துக்குள் இருப்பதற்கு அடையாளம். கிறிஸ்து சொன்ன உபதேசங்களை கேட்டு நடப்பதுதான் கிறிஸ்துக்குள் இருப்பதற்கு அடையாளம். அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா சொல்றார், ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாகின. இன்றைக்கு நாம் புது சிருஷ்டியா இருக்கனா முதலாவது கிறிஸ்துக்குள்ளாக வர வேண்டும். கிறிஸ்துக்குள்ளாக வர வேண்டும். நம்முடைய பழைய காரியங்களாம் ஒழிந்து போகணும்னா, பழைய காரியங்கள் நம்ம விட்டு அகன்று போனா நாம கிறிஸ்துக்குள் வரும்போதுதான் பழையவைகள் எல்லாம் கடந்து போகும். அல்லேலூயா. எப்படி கிறிஸ்துக்குள் வருவது, பழையவைகள் எப்படி ஒழிந்து போகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிறிஸ்துக்கு பிடிக்காத உலக காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு நம்ம கிறிஸ்துக்குள் வரும்போது அந்த பழைய எல்லாம் ஒழிந்து போயிடுகிறது. அந்த பழைய காரியம்லாம் ஒழிந்து போகுதாம், எல்லாம் புதிதாகிறதாம். அல்லேலூயா. அப்போ ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தா அவன் புது சிருஷ்டியா இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறானா? புது சிருஷ்டியா, புதிதாக படைக்கப்பட்ட, புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கிறான். அப்ப ஆண்டவர் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்றா, புதியவைகளா, நல்ல ஃப்ரெஷ்னஸா இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். நல்ல எல்லாரும் எல்லாம் புது நபரா இருக்கணும். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. புது சிருஷ்டி என்பது பரிசுத்தத்துக்கு அடையாளம். புது சிருஷ்டி என்பது பரிசுத்தத்திற்கு அடையாளம். அம்மா, நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் பரிசுத்தமா இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் பரிசுத்தரா இருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தமா இருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்க வீட்டுல இருக்க பாத்திரங்கள் சுத்தமா இருக்குன்னு நினைப்பீங்களா, அழுக்கா இருக்குன்னு நினைப்பீங்களா? சுத்தமா இருக்கும்னு நினைப்பீங்க. உங்க வீட்டுல இருக்கிற துணிமணி எல்லாம், ட்ரெஸ் எல்லாம் சுத்தமா இருக்குன்னு நினைப்பீங்களா, அழுக்கா நினைப்பீங்களா? கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில வேளை ஒரு நாள் ஒரு ட்ரெஸ் போட்டுருவோம், அந்த ட்ரெஸ் போட்டு அவ்வளோ நம்ம அழுக்கான்னு சொல்லி அவுத்து வச்சிருவோம். மறுநாள் சரி இன்னும் ஒன்னா கட்டலாம் மாட்டலாம் சொல்லி மாட்டும் போது அது நம்ம திருப்தியா போட முடியாது. இருந்தாலும் ஏதோ ஒரு அருவருப்பாவே நமக்கு அது இருக்கும். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். ஆனா ஒரு துவைச்சு வச்ச ஒரு துணி காய வச்சு அயன் பண்ணி போடும் போது போட விடுறது நமக்கு அது ஒரு ஃப்ரெஷ்ஷா, அது சந்தோஷமா இருக்கும். ஒரு கழுவி வைத்த பாத்திரத்துல ஒரு டஸ்டும் இல்லாம அதை சாப்பிடும் போது நமக்கு நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. நாம் உபயோகப்படுத்துகிற நம்மளோட பொருள்களே சுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். அப்படி சுத்தமா இருந்தாதான் நமக்கு அது நல்லாக செயல்பட முடியும், அது நல்லா உபயோகப்படுத்த முடியும். அல்லேலூயா. நம்முடைய வீடெல்லாம் சுத்தபத்தமா இருந்தாதான் நம்ம வீட்டுக்குள்ள நிம்மதியா உட்கார முடியும், நல்ல அழகான வாசம் பண்ண முடியும். துணி ஒரு பக்கம், கந்த ஒரு பக்கம், குப்பை ஒரு பக்கம், எல்லாமே இருந்தா வீட்டுக்குள்ள நடுவே டென்ஷனா இருக்கும், எங்க உட்கார்ந்தே நமக்கு தெரியாது. ஒரே அருவருப்பா இருக்கும். அதெல்லாம் கிளீன் பண்ணி அழகு பண்ணி தான் அப்பா நமக்கு நிம்மதியா வரும். அல்லேலூயா. அப்ப நம்ம வசிக்கிற வீடு, நம்ம வாழுகிற இடம், நம்ம உடுத்துற உடை, நம்ம பயன்படுத்துற பொருட்கள், இவை எல்லாம் சுத்தமா இருந்தாதான் நமக்கு அது பிடிக்குமே தவிர அதெல்லாம் எப்படியாவது இருந்து நமக்கு பிடிக்குமா? அது எதுவுமே நமக்கு பிடிக்காது. அழுக்கா இருந்தா பிடிக்காது, அசுத்தமா இருந்தா பிடிக்காது. எல்லாம் சுத்தமா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். வெளியே கடந்து போறோம், நம்ம அழுக்காக போறோம், நம்ம போகும் நல்லா குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகி நல்ல துவைச்ச துணியம் போட்டுக்கிட்டு இருந்த சென்ட்டை கூட அடிச்சுக்கிட்டு கர்த்தர் நாம ஸ்தோத்திரம் எல்லாம் நம்ம எப்படி வெளியே ஃப்ரெஷ்ஷா போறோம். அப்ப நாம ஃப்ரெஷ்ஷா போன்னு நினைக்கிறோம், யூஸ் பண்ற பொருள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவரும் அதே போல நம்மையும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறார். புது சிருஷ்டியா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறார். அப்ப உலகத்தோடு ஒத்துப்பட்டு போவாதீங்க, உலகத்தோடு நீங்க வாழாதீங்க, உலக காரியங்களே கடைபிடிக்காதீங்க. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் என்னிடத்தில் அன்பு இல்லை, பிதாவின் அன்பு இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, கிறிஸ்துக்குள் இருப்பது என்றால் என்ன, அது எப்படி நான் கிறிஸ்துக்குள் இருக்கணும் எப்படி என்று சொல்லி பார்க்க போறோம். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தாலே போதுமா புது சிருஷ்டி ஆகிறானா? கிறிஸ்துக்குள் வந்துட்டாலே அவன் செயல்பாடெல்லாம் மாறிடும். கிறிஸ்துக்குள் வந்துட்டாலே செயல்பாடெல்லாம் மாறிவிடும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. சில பேர் கிறிஸ்துவங்க 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 வருஷங்கணக்கா கிறிஸ்துவனுவாங்க. பட் ஆனா அவன் கிறிஸ்துக்கு வெளியே இருப்பானே தவிர கிறிஸ்துக்குள்ள இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. கிறிஸ்துக்கு வெளியே இருக்கிறவர்கள் வேற, கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவர்கள் வேற. கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, கிறிஸ்துக்கு வெளியே இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? அல்லேலூயா. கிறிஸ்துக்குள் இருவர்தான் பரலோகராஜ்யம் போக முடியும், கிறிஸ்துக்கு வெளியே இருக்கிற பரலோகராஜ்யம் போக முடியாது. கிறிஸ்துக்கு வெளியே இருக்கிறவங்க உலகத்தை சார்ந்தவர்கள், கிறிஸ்துக்கு உள்ள இருக்கிறவர்கள் உலக காரியங்களை வேண்டாம் என்று வெறுத்து கிறிஸ்துக்குள் வாழ்கிறவர்கள். அல்லேலூயா. இப்ப கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்களை நாம் எப்படி கண்டுபிடிப்பது, அல்லது நான் கிறிஸ்துக்குள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த நாள்ல நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். பாருங்க, முதலாவது ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் எப்படி இருப்பான்.
ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் எப்படி இருப்பான் என்று சொல்லி பார்க்க போறோம். ஒருவேளை நான் சொல்லிக் கொடுத்த காரியங்கள் பார்க்கும்போது இதுல ஏதாவது உங்ககிட்ட இல்லைன்னா இன்னைக்கு சரி பண்ணிக்கொள்ளுங்க. அல்லேலூயா. நீங்க கிறிஸ்துக்குள் வாழணும் இருக்கணும்னு தான் ஆசை உங்களுக்குள்ள. ஆனா இன்றைக்கு நான் கிறிஸ்துக்குள் இருக்கிறேனா அல்லது கிறிஸ்துக்கு வெளியே இருக்கிறேனா? ஒருவேளை கிறிஸ்துக்கு வெளியே இருந்தால் இந்த வார்த்தை கேட்டு இன்னைக்கு கிறிஸ்துக்குள் வந்து விடுங்க. அல்லேலூயா. அல்லது நீங்க கிறிஸ்துக்குள் இருந்தால் சில காரியங்கள் இல்லாம இருக்குமானால் அதை கற்றுக்கொண்டு இன்னும் கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருங்கள். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. இப்ப பார்க்க போறோம் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் எப்படி இருப்பான் என்று சொல்லி. முதலாவது, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் ஜெபிக்கிறவனாய் இருப்பான். எப்படிங்க இருப்பான்? ஜெபிக்கிறவனாய் இருப்பான். ஜெபத்தை ஒரு நாளும் விட மாட்டான். ஜபத்தை மாத்தி மாத்தி பண்ண மாட்டான். 2 நாள் ஜபம் விட்டு 3 நாள் கழிச்சு 4 நாள் ஜபம் பண்ண மாட்டான். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள் இருக்கிறவன் அவன் எப்போதும் ஜெபிப்பான். தேவனோடு தொடர்பு இருந்து கொண்டே இருப்பான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு ஓய்வு நாள் ஆராதனை. இன்னைக்கு நாம ஜெபித்தோமா? இன்னைக்கு தான் சர்ச்சுக்கு போறோமே, அங்க போய் ஜெபம் பண்ணலாம் அப்படி சொல்லி இருந்துட்டீங்களா? தினந்தோறும் அதிகாலையில நம்ம ஆண்டவரோட பேசணுங்க. நம்ம ஆண்டவரோடு நம்ம பேசணும். பாருங்க, அவர்கள் மதத்தை சார்ந்த கடவுளோடு அவங்க காலையில வணங்குறாங்க, காலையில ஆராதிக்கிறாங்க. எந்த கடவுள் எந்த தெய்வமா எடுத்துக்கிட்டாலும் அந்தந்த ஜனங்க அவங்க கடவுளை அந்தந்த நேரத்தை காலையில அவங்க ஆராதிக்கிறாங்க. நம்ம இஸ்லாமிய சகோதரர் எடுத்துட்டா காலையில அவங்க கடவுளை ஆராதிக்கிறாங்க. நம்முடைய இந்து சகோதரர் எடுத்துட்டா அவங்க காலையில போய் காலையில மணி அடிச்சு அவங்க தெய்வத்தை ஆராதனை செய்யறாங்க. இப்படி சீக்கியர், புத்தர் மற்றும் யாரும் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு நேரம் இல்ல, மிக முக்கியமா காலையில கத்தரை தேடுறாங்க, காலையில அவங்க கடவுளை தேடுறாங்க. அல்லேலூயா. ஆனா நாம் எப்படி இருக்கிறோம்? நான் கிறிஸ்தவன் ஆனா நான் ஜெபிப்பதில்லை. அல்லேலூயா. நான் கிறிஸ்தவன் ஆனால் ஜெபிப்பதில்லை. பாருங்க, நான் எப்பவுமே என் கூட இருக்கிறவங்க ஜெபிக்கிறவங்களா இருக்குன்னு சொல்ல விரும்புவேன். என் கூட இருக்கிறவங்க ஜெபிக்காதவங்க தெரிஞ்சா நான் அவங்களை அனுப்பிடுவேன், அவங்கள வைத்துக் கொள்ளவே மாட்டேன். அல்லேலூயா. இப்ப நம்ம ஜெப டீம்ல நம்ம அதிகாலையில நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்றோம். அது சில பேர் வரத்தே இல்லை, இஷ்டந்தா வரத்தில்ல, நாள் கணக்கு லீவு, வருஷம் கணக்கு லீவு, சரியா வரத்தில்ல. அப்ப தெரிஞ்சு போச்சு இவங்க ஜெபிக்காதவங்க. இவங்க யாருக்குள் இல்ல? கிறிஸ்துக்குள் இல்ல. ஜெபிக்கிறவன் கிறிஸ்துக்குள் இருப்பான், கிறிஸ்துக்குள் இருக்கிறவன் ஜெபிப்பான். ஆனா இவங்களோ நம்ம எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், எவ்வளவு அறிவுரை சொல்லி பார்த்தோம், எவ்வளவு புத்தியை சொல்லி பார்த்தோம், வசந்த கொண்டு சொல்லி பார்த்தோம், அவங்களுக்கு நம்ம கடினமா சொல்லியும் பார்த்தோம், அழகா பேசியும் பார்த்தோம். ஆனாலும் அதுக்கு அவங்க செவி கொடுக்கதான் இல்ல. அப்ப இவங்களுக்கு ஜபம் தேவை இல்ல. இவங்க ஜபத்தை மதிக்காதவங்க, இவங்க கிறிஸ்துக்குள் இல்ல, கிறிஸ்துக்குள் வெளியே இருக்கிறாங்க. இவங்க தேவைப்பட்டா வந்து கிறிஸ்துவ வணங்குவாங்க, ஆனா கிறிஸ்துக்குள் வர மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஆள் ஜெபிக்க மாட்டாங்க. ஜெபிக்காது நமக்கு தேவைன்னு சொல்லிதான் சில பேர் நம்ம அனுப்பி விட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளே, நான் கிறிஸ்தவன் என்று மாறல் அடித்துக் கொள்வது அது பெரிதல்ல. கிறிஸ்தவன் என்று சொல்றவங்க கிறிஸ்துக்குள் இருக்கிறோமா? கிறிஸ்துக்குள் இருந்தா கண்டிப்பா ஜெபிக்கிறவர்களாக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? ஜெபிக்கிறவர்களாக இருப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஜெபம் குறைவு ஏற்பட்டிருந்தா, இப்போ நீங்க ஜெபிக்கவில்லை என்றால் இந்த வார்த்தை கேட்டாவது நீங்க எல்லாம் ஜெபிக்கிறவர்களா மாறிவிடுங்க. அல்லேலூயா. என் வேலை ரொம்ப கஷ்டம், நான் இவ்வளவு தூரம் போயிட்டு வரேன், நான் அவ்வளவு தூரம் போயிட்டு வரேன், அதெல்லாம் அப்படி பண்ணிட்டு வரேன், ஆனா ஜெபிக்க முடியல என்று சொல்லி ஏதோ நொண்டி சாக்கெல்லாம் சொல்லிவிட வேண்டாம். அல்லேலூயா. காலை கடமை எப்படி தவறாம யாரும் சொல்லிக் கொடுப்பதிலேயே எல்லாரும் செய்து விடுகிறீங்களே. நீ கூலி என்று யாரும் சொல்லித்தராங்களா, பல்வல் யாரும் சொல்லித்தராங்களா, சாப்பிட சொல்லித்தராங்களா, ஆட்டாம்படியே செய்றீங்களே, எப்படி சரித்தை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்க. அதே போல இந்த ஆத்மாவுக்கு ஜபம் தேவையாச்சு. காலையில கடவுளை தேடணும், ஆண்டவரை தேடணும், ஆண்டு ஆராதனை என்ற எண்ணம் ஏன் வரவில்லை? அவ பேர் கிறிஸ்தவனா, கிறிஸ்துவனாக இருக்கக்கூடாது. நான் கிறிஸ்துக்குள் ஒருவன் இருந்தால் எப்படி வச்சான்? அவன் ஜெபிக்கிறவனா இருப்பான். அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்கிற நீங்க இன்றிலிருந்து உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் கிறிஸ்துக்குள் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு தினந்தோறும் கிறிஸ்துவோட பேசுங்க. தினந்தோடு கிறிஸ்துவோட பேசுங்க. அவர்கிட்ட பேசாம நீங்க கடகன் யாருக்கும் பேச முடியாது. நீங்க அவர்கிட்ட பேசலன்னா நீங்க எங்க போய் பேசினாலும் உங்க பேச்சு எடுபடாது. அல்லேலூயா. ஏன்னா நீ கிறிஸ்தவன், நீ கிறிஸ்தவன். உன் கடவுள்கிட்ட பேசுனியா? உன் ஆண்டவர்கிட்ட பேசுனியா? காலையில பேசுனியா? ஏன் பேசல? பேச வேண்டியவர்கிட்ட பேசாம உன் முகத்தை திருப்பி கொண்டு வாயை அடைத்துக் கொண்டு எழுந்து ஓடி எங்க போனாலும் உன் பேச்சு அங்க எடுபடாது. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வேலை நிம்மதியே இல்ல, எனக்கு அங்க நிம்மதியே இல்ல. எப்படி நிம்மதி இருக்கும்? நீ பேச வேண்டியவர்கிட்ட பேசல, அதனாலதான் உன் பேச்சு அங்க எங்கவே எடுபடல. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளே, காலையில எழுந்து கிறிஸ்துவோடு பேசுங்க.
அவரோட பேசுங்க. அவரோட பேசி உங்க ஜெப அனுபவத்தை நீங்க அதிகரித்துக் கொள்ளுங்க. அப்போ ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் ஜெபிக்கிறவனா இருப்பான். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இரண்டாவது, கிறிஸ்துக்குள் இருப்பவன் எப்படி இருப்பான் சொல்லி பார்த்தா தாழ்மை உள்ளவனா இருப்பான். எப்படிங்க இருப்பான்? தாழ்மை உள்ளவனா இருப்பான். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு தாழ்மை எதுன்னு தெரியல, தாழ்வு எதுன்னு தெரியல. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். தாழ்வுக்கும் தாழ்மைக்கும் வித்தியாசம் தெரியாம சில பேர் எண்ணிக்கொண்டிருக்காங்கன்னா தாழ்மைன்னா என்ன, அப்படியே ஒரு மாதிரி அமைதியா இருந்துக்கொண்டு அப்படியே பேசாம இருப்பது, அப்படியே நம்ம நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், நான் யாருக்கிட்ட நான் தாழ்மை. அது தாழ்மை அல்ல. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தாழ்மை என்பது என்ன தெரியுங்களா? உனக்கு நீ சொல்லணும், ஏதாவது ஒரு நன்மை நடக்கும் போது நான் அல்ல, என் கர்த்தர் எனக்கு செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு எல்லாம் தருவார், கர்த்தர் எனக்கு எல்லாம் தருவான்னு சொல்லி தான் தாழ்மைங்க. நிறைய தாழ்மைன்னு சொன்னா ஒரு சாதாரண ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, சாதாரண செப்பல் போட்டுக்கிட்டு, ஒரு பேக்கை தூக்கிக்கொண்டு அமைதியா பார்த்து அமைதியா அதல்ல. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாழ்மை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் வானாதி வானங்களை படைத்த கர்த்தரா இருந்தோம், தேவாதி தேவனா இருந்தோம். அவர் சிலுவையில் அறையும் போது அவர் பாருங்க யாரையும் பழி வாங்கலங்க. அல்லேலூயா. அங்கே தாழ்மையா இருந்தாருங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுது அவர் மரண பரியந்தம் அவர் தாழ்மை உள்ளவரா இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தருகிறாரா, ஒரு உயர்வு தருகிறாரா, ஒரு அந்தஸ்து தருகிறாரா? இது என் கர்த்தர் கொடுத்தது, வேற ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. தகுதியில்லாத எனக்கு கர்த்தர் கொடுத்தார், இது என் தேவன் செய்தார் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இதுவா இது எங்க மாமா வந்தாரா, அவர் பார்த்தாரா, என்ன பார்த்து பாசம் ஆயிடுச்சா, அவர் கொடுத்தாரா, எங்க மாமாக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிவிடக் கூடாது. அல்லேலூயா. யார் மூலியமா எப்படி நன்மை வந்தாலும் யார் கொடுத்தது? யார் கொடுத்ததுமா? ஏசப்பா கொடுத்தது. ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. நேற்று தினத்துல நான்சி நேற்று தீர்க்கதரிசன ஆசீர்வாத ஜெபத்துக்கு வந்தது. அந்த தீர்க்கதரிசன ஆசீர்வாத ஜெபத்துல கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, ஒரு 20 பேர் தான் நாங்க இருந்தோம். ஆனா ஜெபம் நல்லா அருமையா கர்த்தர் கிருபையில் நடந்தது. கடைசி அந்த ஜெபத்துல ஆண்டவர் தீர்க்கதரிசன சில வார்த்தைகளை சொன்னார். உங்களை நோக்கி சில ஆசீர்வாதம் தேடி வருகிறது, அது மிக வேகமா வருகிறது, அது தாமதிப்பதில் வேகமா வருகிறது. நீங்க வீட்டுக்கு போகும்போதே இந்த இரவுக்குள்ள இன்றைக்குள்ள உங்க நன்மைகள் கிடைக்கும் என்று நான் சொல்லி கொண்டிருந்தேன். அல்லேலூயா. அதே போல எல்லாம் தீர்க்க ஆசீர்வாதம் முடிஞ்சது. வீட்டுக்கு போச்சு பாப்பா ஒரு 4 மணிக்கு போன் பண்ண, அங்கிள் சின்ன அங்கிள் ஒரு சாட்சி அங்கிள் சின்ன வீட்டர் வேண்டாரண்ணா. அது இல்ல அங்கிள், எங்க சித்தப்பா எங்கிட்ட 5 சவரன் நகை வாங்கிட்டு போனார் அங்கிள், 7 வருஷமா கொடுக்கல அங்கிள், ஆனா இன்னைக்கு ஒண்ணு குத்து வீட்டுக்கு வர குத்துருக்காரு அங்கிள், நீங்க சொன்ன வார்த்தை நிறைவேறுச்சாங்க. எப்படிங்க நிறைவேறுது? எப்படி நிறைவேறுது? எப்படி பாருங்க, அந்த சொன்ன உடனே அந்த வார்த்தை சொன்ன சாட்சி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜெபித்த உங்களுக்கும் ஸ்தோத்திரம் அப்படின்னு நம்ம சாட்சி சொல்லலாம். பாத்தீங்களா? இதுதாங்க தாழ்மை. அல்லேலூயா. நான் விடல போய் நாக்கு விட 4 வார்த்தை கேட்டேன், அவன் வேணா குத்துட்டான் அப்படிலாம் இல்லங்க. அல்லேலூயா. என் நகை வந்துச்சு, அது ஒரு பெருமை எதுவுமே இல்லைங்க. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நாம மகிமைப்படும்படி அங்கே கர்த்தரை அந்த மகள் உயர்த்துகிறது. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுப்பது எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஈவாக்கு நினைத்து நாமே தாழ்த்த வேண்டும். அல்லேலூயா. நாம் படித்த பட்டதாரியா இருக்கலாம், அந்த படிப்பெல்லாம் படிக்க தேவன் தான் உதவி செய்தார். கர்த்தர் என்ன படிக்க உதவி செய்தார், கர்த்தர் என் பிள்ளை படிக்க உதவி செய்தார். கர்த்தர் செய்தார் சொல்ல தாழ்த்தணுமே தவிர நான் செய்த சொல்லக்கூடாது. சில கிறிஸ்துக்குள் இல்லாத கிறிஸ்துவில இருக்காங்க, அவங்களும் ஜெபிக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க நான் ஜெபம் பண்ணி கட்சது, நான் ஜெபம் பண்ணி, நீ ஜெபம் பண்ண, ஜெபத்தை கேட்க கர்த்தர் தானே. அல்லேலூயா. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அவ எது ஆண்டவர் செய்தாலும் நாம தாழ்த்தி கொள்ள வேண்டுங்க. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி. ஆமென். அல்லேலூயா. ஒரு பெரிய கார் ஒண்ணு போதுங்க, பெரிய விலை உயர்ந்த கார். என்ன கார் அது? என்ன காரு? ஆடி காரா? அப்படின்னு சொல்லுங்க. டபிள்யூ. ஆமா, BMW கார் ஒன்று போது, அந்த கார்ல ஒரு வாசகம் இருந்துச்சு, இது இறைவனின் நன்கொடை, இறைவனின் நன்கொடை அப்படின்னு சொல்லி அது போட்டு இருந்தது. பாருங்க, அவ்வளவு லட்சம் ரூபாய் கொடுத்து கார் வாங்கி இதன் இறைவன் நன்கொடை அழகா ஒரு வாசகம் எழுதிருந்தீங்க. எவ்வளவு தாழ்வு பார்த்தீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம என்ன பண்ணிருப்போம், நம்ம பெரிய பெரிய கார் எல்லாம் அப்படி பயங்கரமா பெருமை பீட்டு இருப்போம். அந்த கார்ல அழகா அந்த வாசகம் கடவுள் கொடுத்தது, அவர் ஈவு நன்கொடை அப்படின்ட்டு அழகா போடப்பட்டிருந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துக்குள் இருந்தா நமக்குள்ள தாழ்மை இருக்கணுங்க. கிறிஸ்து ஆண்டவராய் இயேசு தாழ்மை உள்ளவராய் இருந்தார். ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துக்குள் இல்லாத வெளியிருக்க கிறிஸ்துவங்க பண்ற அட்டகாசம் இருக்குது பாருங்க, பெருமை இருக்குது பாருங்க. அடடடடாப்பா சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவங்க பேசுற பேச்சு,
அவங்க பண்ற காரியங்கள் மிகப்பெரிய பயங்கரமா இருக்குது. ஆனா கிறிஸ்துக்குள் இருந்தால் அந்த பேச்சு வராது. என் தேவன் எனக்கு கிருபையாய் கொடுத்தது. அல்ல இன்னைக்கு எத்தனையோ படிச்ச பட்டதாரிங்க வேலை இல்லாம இருக்காங்க தெரியுமா? எத்தனை படிச்ச பட்டதாரிங்க இன்னைக்கு பைத்தியமா அணிந்து கொண்டிருக்காங்க தெரியுமா? மலேசியாவில் நான் ஒரு அந்த மனநில பாதிக்கப்பட்ட அந்த ஹாஸ்டல் போனேன் ஜபிக்கிறதுக்கு. அங்க எல்லாம் படிச்ச பட்டதாரிங்க படிச்சு மூளை குழம்பி எல்லாமே பைத்தியமாக பாச ஜோமன் பாச எங்களுக்கு எல்லாம் சொன்னாங்க. கத்த நாம சோத்ரம் அல்லேலூயா. நமக்கு அப்படி மூளை எதுவும் குழம்பாதபடிக்கு கத்த நம்மளோட மூளையை பாதுகாத்தாரு. நம்ம படித்த படிப்பு அழகா செயல்பட வைக்கிறாரு. அது எவ்வளவு நல்லது. அல்லேலூயா. நான் சொல்ல ஆண்டவரே, நான் நடக்கிறது உங்களுடைய கிருபைப்பா, நான் வாழ்றது உங்களுடைய கிருபைப்பா, நான் ஜீவிப்பது கிருபைப்பா, நான் சம்பாதிப்பது உடைய கிருபைப்பா, நான் சம்பாதித்த போல வீணாகாதபடி அதை சேர்த்து வைத்து ஒரு பொருள் வாங்க அது உடைய கிருபையப்பா சொல்லி நம்ம தாழ்த்த வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் அருமையான தேவர்களே, கிறிஸ்துக்குள் இருந்தா கண்டிப்பா தாழ்மை உள்ளவர்களாக இருப்பாங்க. அல்லேலூயா. அடுத்தது கிறிஸ்துக்குள் இருந்தால் எப்படி இருப்பாங்க? பொறுமை உள்ளவர்களா இருப்பாங்க. கிறிஸ்துக்குள் இருந்தா எப்படி இருப்பாங்க? பொறுமை உள்ளவர்களா இருப்பாங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பொறுமை ரொம்ப ரொம்ப வாழ்க்கைக்கு அவசியங்க. இன்னைக்கு இந்த பொறுமை இல்லாதனால்தான் இன்னைக்கு நிறைய விபரீதமான காரியங்கள் நடக்கிறது. அதை சிக்கிக் கொள்றாங்க. கிறிஸ்து எல்லாத்தையும் பொறுமையா இருந்தாருங்க. தன்னோடு எதிர்த்தவர்களோடு அவர் பொறுமையான வார்த்தை சொன்னாங்க. பாருங்க, அவர் கொடுத்த கட்டளையே அவர்கிட்டே கொண்டு வந்து சில கேள்வி கேட்கிறாங்க. ஒரு விபச்சாரம் ஈடுபட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து கையங்காலம் பிடித்து சொல்றான், போதகரே, இவள் வந்து விபச்சாரம் செய்தால் இவளை கையங்காலம் பிடித்து விட்டோம், நீங்க என்ன சொல்லுகிறீர்? இப்படி விபச்சாரம் செய்கிற கல்லிருந்து கொல்ல வேண்டும் என்று மோசே எங்களுக்கு சொல்லியிருக்கார், நீர் என்ன சொல்லுகிறீர்? மோசே அந்த கட்டளை கொடுத்தவன் இவர்தான். அல்லேலூயா. இன்னைக்கு மனித ரூபம் வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார் அவர். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். ஆனா அவர் தான் இவர் என்று இவங்களுக்கு தெரியவில்லை. ஆனா மோசே பிடிச்சாங்க. மோசே எங்களுக்கு சொல்லுகிறார், நீர் என்ன சொல்லுகிறீன்னு சொல்லும் போது ஆண்டவர் பாருங்க அந்த இடத்துல அழகான ஒரு வார்த்தையை பொறுமையா ஹேண்டில் பண்ணாருங்க. அல்லேலூயா. பொறுமையா. அங்க எந்த ஒரு வாக்குவாதம் இல்ல. அவன் கத்துறானுங்க, என்ன சொல்ற கல்ல கையில எடுத்துட்டாங்க அடிக்கிறதுக்கு. அவர் ஓகே வச்சு சாவிச்சு போன நேரம் அந்த மோச கல்ல நிறைவேற்றிருப்பானுங்க. ஆண்டவர் சொன்னாரு, உங்களில் யார் பாவம் செய்யலையோ அவன் முதல் கல்லெறிய கடவன் என்று சொன்ன போது பாருங்க, ஒவ்வொரு நாள் கல்ல கீழே போட்டு போயிட்டான். அல்லேலூயா. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது ஒரு போதகர் விளக்கினாரு. எல்லாமே கல்லெடுத்த அத்தனை பேரும் இவகிட்ட போனவங்க தானா. அந்த ஒரு போதகர் விளக்கினாரு. மனசாட்சி குத்தப்பட்டு எல்லாமே கல்ல போட்டு போயிட்டானுங்களாம். அப்ப ஏசு அண்ணாந்து பார்த்தார். அல்லேலூயா. ரெண்டாவது ஏசு கேள்வி கேட்கும் போது ஏசாமி அங்க தரல எழுதி கொண்டிருந்தாராம். அவன் கேட்க எழுதி கொண்டு இருந்தாராம். என்ன எழுதினாரு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பாவத்தை எழுதினாராம். அவன் சேர்ந்து நின்ன ஒவ்வொரு பாவத்தை அதை படிச்சு பார்த்தா அவன் கல்லு போட்டு போயிட்டான். என்ன நம்ம பேசுறது எழுதுனான்னு சொல்லி எட்டி பார்த்தா அவன் பாவத்தை எழுதினாராம். அல்லேலூயா. அப்படியே விட்டுட்டு போயிட்டானாம். ஏசு அண்ணாந்து பார்த்தா யாருமே இல்ல, அந்த ஸ்திரீ மாத்திரம் நிக்கிறாளாம். அல்லேலூயா. அப்ப அந்த ஆண்டு சொன்னாரா, ஸ்திரீ அவனை யாரும் ஆக்கிரமிக்குள்ள தீர்க்கவில்லையான்னு சொல்லும் போது இல்ல ஆண்டு சொல்லும் போது அப்ப ஆண்டு இனி பாவம் செய்யாத, நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாராம். பாருங்க, பாவத்தை மன்னிக்கிறவர், பாவம் செய்தவனுக்கு தன் பாவத்தை விலக்கி காட்டுகிறவர், சத்திய வார்த்தைக்கு சரியான விளக்கம் கொடுக்கிறவர், பொறுமையா இருந்து அந்த காரியத்தை செய்தார். அல்லேலூயா. அவர் கடவுளுக்கு அவர் நினைச்சதா அவர் அண்ணாந்து பார்த்து ஒரு பார்வை பார்த்தா எல்லாம் எரிஞ்சு சாப்பிட போயிட்டு இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் காட்டல, பொறுமையா இருந்து அழகா அந்த விளக்கத்தை காட்டி எல்லாருக்கும் புரிய வைத்தாருங்க. நாம கூட நம்ம வாழ்க்கையில பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு நிறைய பேரு கிறிஸ்துக்கு வெளியே இருக்கிறவங்க பொறுமை கிடையாது, ஆனா கிறிஸ்துக்குள்ள இருப்பேன்னு சொல்லுவாங்க, ஆனா பொறுமை இல்லை. தாட்பூர் தஞ்சாவூர் எல்லாம் இப்படிதான் செய்யுது. கர்த்தர் நாம சொல்றோம். இந்த பொறுமை இல்லாததான் இன்னைக்கு நிறைய பேர் கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் அப்படி போய் எழுந்து அநேக ஆசை எழுந்து தவிக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கோர்ட்டு நிறைய போலீஸ் யார் பார்த்தா கிறிஸ்துவங்க தான். கிறிஸ்துவன்னு சொன்னாங்க, கிறிஸ்துவங்க இல்ல, அவங்க யாரு? கிறிஸ்துக்கு வெளியே இருக்கிறவங்க. இவங்க தான் நிறைய போய் கொண்டிருக்காங்க. பொறுமை இல்ல, கொஞ்சம் பொறுமை கையாள்வது இல்லை. அல்லேலூயா. பாருங்க, எங்க கான்ஃபரன்ஸ் காலில் ஒரு சகோதரர் இருக்கிறாங்க. அவங்க இப்போ வந்து ஜாம் பண்ணிக்குவாங்க, கணவர் சேர்ந்து ஜாம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்படி ஜாம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. அவங்க சொந்த பந்தம் எல்லாம் பார்த்துருக்காங்க. அப்ப இந்த பெண்ணோட அப்பா என்ன பார்த்து சொல்லிக்கிறாங்க, நானும் அந்த மாப்பிள்ளையோட சந்திக்கிறேன், நான் போய் பார்த்து பேசுறேன், பேசி நான் ஒன்னா சேர்த்து வைக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு நிற்கிறாரு. இந்த செய்தி இந்த அம்மாவுக்கு வந்துச்சு. உடனே இந்த அம்மா ஃபோன் பண்ணி, ஐயா இது மாதிரி சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷமாகுது ஐயா, அவங்க போய் பேச போறாங்களா அப்படின்னும் போது, ஆமா அவங்க பேசலாமா, நம்ம தொடர்ந்து ஜாம் பண்ணுவோம், ஆனா எந்த காரணத்துக்கு கொண்டும் உங்க அப்பா அம்மா பேசக்கூடாது. ஐயா அப்பா பேசுறா அம்மா பேச இல்ல சொல்ல, அப்பா பேசக்கூடாது அம்மா பேசக்கூடாது. அவங்க பேசினா, ஏன்னா அப்பா மேல அவங்க அப்பா மேல அம்மா மேல அவங்க கோபமா இருக்கிறாங்க, ஆனா அவங்க பேசக்கூடாது. இவங்க டைரக்டா பேசினாங்கன்னா அவரோட அவங்க அப்பா அம்மா சொன்னா, ஏன் அவர் பேச நம்மளே பேசினா என்ன, நம்மளே பேசலாம் இல்ல பேசக்கூடாது சொன்ன, பேசக்கூடாது. இவங்க டைரக்டா போய் பேசினா இன்னும் பேச்சு அதிகரிக்கும், இன்னும் கோபம் அதிகமாகும்.
அதனால இதை பொறுமையை கையாளணும். அவர் போய் பேசிட்டு வரட்டும். ஒரு பஞ்சாயத்து மேல ஒரு ஆள் இருக்கணும், அப்படி பேசும்போது தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியமா அப்படின்னு சொன்னேன். கர்த்தராகிய ஸ்தோத்திரம். என் அன்பு தேவர்களே, ஒரு காரியம் செய்யணும்னா நமக்கு பொறுமையா இருக்கணுங்க. மிக முக்கியமா கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க பொறுமையா நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பொறுமையா இருக்கும்போது தான் அதற்கான பதில்லாம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. என்கிட்ட யாராவது தாட்பூர் தஞ்சாவூர் அப்படி இப்படி பேசும்போது நான் அமைதியா இருப்பேன். நான் பேச விட்டுருவாங்க. பேச பேச நிறைய விஷயங்கள் வெளியே வரும். அவன் பேச பேச நிறைய விஷயம் அதை கரெக்ட் பண்ணிப்பாங்க. அதை நிறைய கரெக்ட் பண்ணி வச்சுப்பேன். கர்த்தராகிய ஸ்தோத்திரம். பாருங்க, பொறுமையா இருக்கும்போது தான் நம்ம நிறைய ரகசியங்களை தெரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. அது பேசாம அது இல்லை. நிறைய பொறுமை பேசணும் அது இல்லைங்க. பொறுமை என்பது ஒரு காரியம் நமக்கு பயங்கரமா வரும்போது அதுல பொறுமையா இருந்து நம்ம ஜபத்தோடு இருக்கும் போது நிச்சயமா அதுல நம்ம ஜெயிக்க முடியும். ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. மூன்றாவது, பொறுமை உள்ள கிறிஸ்துவில் இருக்கிறவங்க பொறுமை உள்ளவர்களா இருப்பாங்க. அடுத்தது நான்காவது, கிறிஸ்துக்குள் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிப்பதான் இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருப்பாங்க. எப்படிங்க? இச்சை அடக்கம். அல்லேலூயா. இன்றைக்கு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் இந்த இச்சை அடக்கம் இல்லைங்க. இச்சை இருக்குது, ஆனா அதை அடக்கணும். இச்சை இருக்குது, அடக்கணும். இன்னைக்கு இந்த கிறிஸ்து வெளியே கிறிஸ்துன்னு சொல்றாங்க பாருங்க. நான் கிறிஸ்து, அவங்க நிறைய இச்சைகள் நிறைய இருக்குது. கர்த்தராகிய பார்த்து கொண்டு நிறைய பேர் பார்த்துவாங்க. செய்கை, அவங்க பார்வை, அவங்களுடைய சேஷ்டை எல்லாமே பார்த்தா ஒரு இச்சை சார்ந்தபடியே இருக்கும். ஒண்ணு கூட தெய்வத்தின் தன்மை இருக்காது, தெய்வத்தை சார்ந்தவே இருக்காது. அப்படியே பாட்டு பாடுவாங்க பார்த்தா அது ஒரு இச்சை கலந்த ஒரு தோற்றம் இருக்கும். நல்லா ஓடுவாங்க, ஊழியர் அவசியம்வாங்க, அது ஒரு இச்சை கலந்துதான் இருக்கும். ஏதோ ஒரு இச்சை சார்ந்ததாகவே இருக்கும். மாம்ச இச்சை அல்லது சரீர இச்சை, ஏதாவது ஒரு பொருள் இச்சை, ஏதோ ஒரு இச்சை சார்ந்தே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு தேவன், இன்னைக்கு நம்ம இன்னைக்கு போய் ஊழியம் செய்தா நமக்கு ஏதாவது கிடைக்கும், ஏதாவது பொருள் கிடைக்கும், ஏதாவது பணம் கிடைக்கும். இது பொருள் இச்சை, பண இச்சை. சில அது வேணாம் நான் போய் பாட்டு பாடி அப்படி ஆராதிக்கும் போது எல்லாம் என்ன பார்க்கணும் அப்படின்னு சில பேர் சைட் அடிக்கணும். இன்னைக்கு சில அப்படியே ஆள் இருக்கிறாங்க. இன்னைக்கு எவ்வளவு ஊழியர் ஃபோன் பண்ணி ஜாம் பண்ணி பாஸ்டர் எனக்கு ஜாம் பண்ணா இது மாதிரி தப்பா பாஸ்டர் இது மாதிரி ஆச்சு. எப்படிடா இது? கடவுளை ஆராதிக்கும் போது எப்படி இந்த காரியம் செய்த? கடவுளை ஆராதனை நிக்கிற மைக்கு எப்படி இந்த காரியத்தை செய்த? எப்படி தைரியம் வருது உனக்கு? அப்ப என்ன இல்லை உனக்கு? இச்சை அடக்கம் இல்ல, இச்சை அடக்க முடியல. கர்த்தராகிய ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33 வயசுலங்க அவர் கடவுளா வந்தாருங்க. அல்லேலூயா. 30 வயசு தான் அங்க சரி, இங்க வந்து 14 வயசுன்றோம். யூதர்கள் 16 30 வயசு தான் சரியான வயசே. கர்த்தராகிய ஸ்தோத்திரம். அப்பதான் ஒரு வேலைக்கு பதிவு வருவாங்க, அப்பதான் திருமணம் அவங்களுக்கு நடக்கும். பாருங்க, அந்த வாலிப வயசுல ஆண்டவர் அந்த 33 வருஷம் இச்சை எப்படி அடக்கணும் என்பதை அதை நிரூபித்து செய்து காட்டினார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இச்சை காரியங்கள் தலைவிரித்து ஆடுகிறது. இன்னைக்கு நிறைய கற்பை இழந்த பெண்கள் கிறிஸ்தவ பெண்கள் தான். இன்னைக்கு நிறைய திருமணத்துக்கு கெட்டு போன கிறிஸ்தவன் தான். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு சகோதரி எங்கிட்ட வந்து மாட்டினாங்க. ஈரோட்ல இருக்கிறாங்க. அவங்களோட பேசிக்கொண்டு இருந்த சில காரியம் மாட்டிக்கிச்சு. ஆனா கேட்கல, அவங்க வார்த்தை பெரட்டி பேசுறாங்க. சரி, தெரிஞ்சு போச்சு, கம்முன்னு விட்டுட்டேன் நான். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இங்க பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் விட்டாங்க. இந்த இச்சை அடக்கம் இல்ல. அப்ப எப்படி உங்க கிறிஸ்துக்குள்ள இருக்க முடியும்? எப்படி கிறிஸ்துக்குள்ள இருக்க முடியும்? அதாவது நம்முடைய நன்மை கெடுப்பது, நம்முடைய ஆசத்தை கெடுப்பது, நம்முடைய மேன்மை கெடுப்பது இச்சை. அல்லேலூயா. குடும்பத்துக்கு மூத்தவனா பிறந்த ரூபன், அவன் தான் தலைமையா இருக்கணும். ஆனா அவன் இச்சையில விழுந்தனால அந்த ஸ்தானத்தை அவன் இழந்துட்டான். கர்த்தராகிய ஸ்தோத்திரம். யார் ஒரு கிறிஸ்துக்குள்ள இருக்குன்னு சொல்லி இந்த இச்சையில விடாங்களோ அவங்க மேன்மை அடைய முடியாது, ஒரு வெற்றி பெற முடியாது, ஒன்றையும் செய்ய முடியாது. கர்த்தராகிய ஸ்தோத்திரம். கிறிஸ்துக்குள் இருக்கிறவங்க இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. எப்படிங்க இருக்கணும்? இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருக்கணும். பேசலாம், பேச்சு ஐயோ ஆமா பாசோட பேசலாம், ஆனா செயல்பாடுன்னு வரும்போது அங்கதான் உன்னுடைய கிரியை காட்டணும், அங்கதான் காரியத்தை செய்து நாம தப்பித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இச்சை எப்படி? வீண் பேச்சுகள், வீண் தோற்றங்கள், வீண் பார்வைகள், கேலி கிண்டல்கள், கேட்ட சோசியல், அன்னைக்கு சோசியல் சொல்லி அதுல மாட்டிக்கொள்றாங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்கிற நாமும் கூட நமக்கு வயதானாலும் சரி, வயது ஆகவிட்டாலும் சரி, இந்த இச்சை ஒருவரும் விட்டு விடாது. அல்லேலூயா. ஒருத்தரையும் விட்டு வைக்காதான். வயதான்னு சொல்லி தான் விட்டு விடாதான், அவங்களே பாவம் செய்வாங்க. கிறிஸ்துக்குள் இருக்கிறவங்க இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது, கிறிஸ்துக்குள் இருக்கிறவங்க அன்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்பு உள்ளவர்களாக, அதாவது எல்லாரும் நேசிக்கிறதா இருக்கணுங்க. எல்லாரையும் நேசிக்கிறாரு. ஏழையா இருந்தாலும் நேசிக்கணும், பணக்காரா இருந்தாலும் நேசிக்கணும், படித்தவனா இருந்தாலும் நேசிக்கணும், படிக்காத இருந்தாலும் நேசிக்கணும், யாரு இருந்தாலும் நேசிக்கணுங்க. இப்ப நாங்க ஒவ்வொரு மாணவர் ஜாம் வரோம், அங்க எல்லா வித ஜனங்களும் அங்க சந்திக்கிறோம். எல்லாரையும் நேசிக்கிறோம், நேசித்து ஆக வேண்டும்.
நடிப்பல்ல, அது உண்மையான தோற்றம். எல்லாரும் நேசிக்கிற இருதயம் தான் ஆண்டு எல்லாத்துக்கும் கொண்டு போவார். அல்லேலூயா. எல்லாரும் நம்ம நேசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சில வேளை சில நமக்கு வேதனை உண்டாக்கிடுவாங்க, சில பிரச்சனை உண்டாக்கிடுவாங்க, நமக்கு மிகவும் ஒரு வேதனை உண்டாக்கி நம்ம அசிங்கப்படுத்துவாங்க. ஆனா சில வேளை அவங்களுக்கு அந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும்போது, அவங்க ஒரு விடும்போது அல்லது ஒரு எழுவு அவங்க வீட்டில் நடக்கும் போது அங்க நம்ம போய் அவங்க நேசிக்கணும், அவனுக்கு போய் அவங்களுக்கு உதவி செய்யணும். அல்லேலூயா. என்ன பண்ணா தெரியுமா, என்ன பண்ணா தெரியுமா, ஆயிடுச்சு பத்தியா சொல்லிட்டு நம்ம சிரிச்சிருக்க கூடாது. அல்லேலூயா. ஐயோ என் சகோதரன் என் சகோதரிக்கு இது போல ஆயிடுச்சு சொல்லி நாம் கிறிஸ்துக்குள்ள இருக்கிற கிறிஸ்து அன்பை போய் என்ன பண்ணோம், அவங்களை வெளிப்படுத்தணும். ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. அதனால நம்ம எல்லாரும் நேசிக்கிறதா இருக்கணுங்க. இன்னைக்கு இந்த நேசிக்கிறது தவறான சில காரியங்கள் இருக்குது. ஆனா கிறிஸ்து அன்பை வெளிப்படுத்துகிற காரியமாக நாம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. எல்லாரும் நேசிப்பது என்பது நிறைய ரகசியங்கள் இருக்கு, நிறைய காரியங்கள் சொல்லலாம். ஆனா நேரம் நமக்கு போதாது. ஏதாவது ஒரு உதவி செய்யணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும், கிறிஸ்துவுக்குள் மன்றாட வேண்டும். இது எல்லாரும் நேசிக்கிறதுக்கு அடையாளமாக இருக்கும். அப்ப கிறிஸ்துக்குள் ஒரு இருக்கிறவங்க அன்பு உள்ளவர்களா இருக்கணும், எல்லாரும் நேசிக்கணும். ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. அடுத்தது ஆறாவது, கிறிஸ்துக்குள் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறனா, நல்ல பாருங்க, தேவ பிள்ளைகளோட ஐக்கியமா இருக்கணுங்க. யாரோட ஐக்கியமா இருக்கணும்? ஹலோ, யாரோட ஐக்கியமா இருக்கணும்? யாருங்க தேவ பிள்ளை? யாருங்க தேவ பிள்ளை? ஜபிக்கிறவங்க, தாழ்மை உள்ளவங்க, பொறுமை உள்ளவங்க, இச்சடக்கம் உள்ளவங்க, எல்லாரும் அன்பா இருக்கிறவங்க, இவங்க தேவ பிள்ளைங்க. இந்த தேவ பிள்ளைகளோடு நம்ம ஐக்கியமா இருக்கணும். இன்னைக்கு நம்ம ஐக்கியமா இருக்கிறோமா? இன்னைக்கு யாரோட ஐக்கியமா இருக்கு? நம்ம கிறிஸ்து அறியாதோடு ஐக்கியமா இருக்கிறோமா? ஆலயத்துக்கு வராதோட ஐக்கியமா இருக்கிறோமா? வெளி கிறிஸ்துவ சொல்ற அவங்களோட ஐக்கியமா இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம மற்றவரோட ஐக்கியமா இருப்பதனால தான் நம்முடைய மேன்மை குறைகிறது, நம்முடைய கிறிஸ்து மேன்மை குறைகிறது, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் பாதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்து பிள்ளையோட ஐக்கியம் கிடையாது, ஜபிக்கிற பிள்ளையோட ஐக்கியம் கிடையாது. ஊரு கதை பேசுறதோடு, அந்த கதை பேசுறதோடு, அந்த கதை பேசுறதோடு உட்கார்ந்து கொள்வது, அவங்களோட மணிக்கணக்காக பேசுவது, அவங்களோட நேரத்தை செலவிடுவது, அவங்களோட சுத்துவது, அவங்களோட டீ சாப்பிடுவது, அவங்களோட படுப்பது, எழுந்திருப்பது, முடிஞ்ச இவங்ககிட்ட சாப்பிடுவது, அவங்களோட சிவங்க போடுவது, இப்படி செய்வது, இப்படி இருக்கும்போது உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை கெட்டு போகுது, உன்னுடைய விசுவாசம் குறைந்து போகிறது, உன்னை கிறிஸ்துவலாக யாரும் மதிப்பதும் கிடையாது. நீ கிறிஸ்தவ ஆம்பா இல்லாத கிறிஸ்தவ போடி தெரியல அப்படின்னு சொல்லிப்பாங்க, உன்னை மதிப்பதே கிடையாது. அந்த மதிப்பை நீயே இழந்து விடுகிறாய். அல்லேலூயா. நான் அவங்களை நேசிக்கிறோம், பட் ஆனா அவங்களோட ஐக்கியம் கொள்ளணும். அல்லேலூயா. அந்நியரை நம்ம நேசிக்கணுங்க, மற்ற யாரும் நேசிக்கணும், எந்த ஜாதி மதம் யாரும் நேசிக்கிறோம், பட் அவங்களோட ஐக்கியம் கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. அவங்களுக்கு உதவி செய்யலாம், எல்லாம் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம், பட் ஐக்கியம். ஆனா நம்ம ஐக்கியம் யாரோடு இருக்கணுங்க? தேவ பிள்ளைகளோடு, ஜபிக்கிறவர்களோடு, மிக முக்கியமா ஜபிக்கிறோடு நம்ம ஐக்கியமா இருக்கணும். ஒருவன் ஜபம் இல்லையா, விட்டு விலகு. ஆராதனை போக விருப்பம், அவங்களை விட்டு விலகு. வேத வாசித்தல் விட்டு விலகு, அவங்களை விட்டு. நீ அவங்களோட சேர்ந்து அவங்களோட பிணைத்தா உன் ஜீவியம் கெட்டு போவோம், உன்னுடைய பரிசுத்தம் கெட்டு போவோம், உன்னுடைய விசுவாசம் கெட்டு போகும், உன்னுடைய எல்லாம் கெட்டு போய் லாஸ்ட்ல நீயும் கிறிஸ்துக்குள் இருந்த நீ கிறிஸ்துக்குள் வெளியே நிற்கக்கூடிய நிலை வந்துவிடும். அல்லேலூயா. கர்த்தர் நாம சொல்லிங்க தான் ரெண்டு புரிந்து கொள்ளணும். நல்லா பாருங்க, நான் 5வது காரியம் சொன்னேன், அன்பு. இது எல்லாரும் நேசிக்க சொன்னேன். நீங்க எல்லாரும் நேசிக்கலாம், யாரும் நேசிக்கலாம், உதவி செய்யலாம், எதோ பண்ணலாம். ஆனால் 6வது காரியம் தேவ பிள்ளைகளோட ஐக்கியமா இருக்கணும். அல்லேலூயா. நீ மற்றவங்களோட ஐக்கியமா இருப்பதை காட்டிலும் தேவ பிள்ளைகளோடு, மிக முக்கியமா ஜபிக்கிறவர்களோடு, வேதத்தை வாசிக்கிறவர்களோடு, வசந்த பேசுகிறவர்களோடு, ஆராதனைக்கு கட்ட போகிறவர்களோடு, இன்னும் திருவிந்து எடுக்கிறவர்களோடு, தசமாக செலுத்துகிறவரோடு, சபையோடு இணைந்திருக்க பிள்ளைகளோடு நீங்க ஐக்கியமா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துக்குள் இருப்பதற்கு அடையாளம். அடுத்தது, கிறிஸ்துக்குள் இருப்பது என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எப்படி கிறிஸ்துக்குள் இருப்பது யாரை கண்டுபிடிச்சு சொன்னா, ஊழிய பாரம். என்னங்க ஊழிய பாரம்? ஊழிய பாரம் என்னங்க? என் ஆண்டவருக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும், என் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும். நான் படித்த பட்டதாரியா இருந்தா என்ன, எனக்கு வசதி வாய்ப்பு இருந்தா என்ன, நான் ஏழையா இருந்தா என்ன, எனக்கு ஒன்றுமில்ல நிலையா இருந்தா என்ன, நான் என் ஆண்டுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். எனக்கு ஆண்டுக்கு ஊழியம் செய்யணும் ஆசை, எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது, வறுமையாகுதா, இதெல்லாம் முடிஞ்சிட்டோம், வரட்டும், நான் ஆண்டுக்கு போய் என்ன பண்ற, ஊழியம் செய்யறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நேரத்தை தள்ளி கொண்டிருக்கிறாங்க. சில பேர் நான் வேலை எனக்கு பிஸி, ரொம்ப ஆஃபீஸ் ரொம்ப ஒர்க்கு, நான் இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்றேன், ஊழியம் அதுவும் வயசே போயிடும். அல்லேலூயா. இன்னைக்கு இப்படி சொல்லி ஆண்டவர் ஊழியத்தை தள்ளி கொண்டு அநேகம் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு சில ஆளுக்கு பார்த்தா கோபமா வரும், வேலை ஃபுல்லா செய்யிட்டு 58ல ரிட்டர்ன் ஆயிட்டு இப்ப நான் ஃபுல் டைம் ஊழியத்துக்கு வர போறேன்னு. இப்ப நீ யாருக்கு தேவை? ஆண்டவருக்கு பலி செலுத்துற ஆடு அது இளம் ஆடா இருக்கணுமா, அது பழுது இல்லாத ஆடா இருக்கணுமா, கிழ ஆடு கண்ணு நொண்டு நசல் கொண்டு ஆண்டு செலுத்த கூடாதான். இந்த வயசான காலத்துல ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம்?
அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. ஒருத்தர் கேட்டேன், ஐயா ஸ்தோத்திரம் அப்படின்னு. ஸ்தோத்திரம் ஐயா உங்களை பேசணும்னு தோணுச்சு எனக்கு, பேசுங்க அப்படின்னு. நீங்க எங்க இருக்கிறீங்கன்னாரு. என்ன விஷயம் இல்லை, எங்க இருக்கு? நான் என்ன இருக்கிறேன், நீங்க சர்ச்சு பாஸ்டா? ஆமா அப்படின்னு. அதான் உங்களை பார்க்க பேச நினைச்சேன், அப்பே நினைச்சேன் அப்படின்னு. நானும் ஊழியம் செய்றேன். என்ன ஊழியம் செய்றீங்க? நான் சுவிசேஷ ஊழியம் செய்யறியான்னாரு. எத்தனை வருஷமா செய்றீங்க? நான் வேலை செய்யறேன், ரிட்டையர் ஆயிட்டேன், 2 வருஷம் ஆகுது, இப்பதான் ஊழியம் செய்யலான்னு இருக்கிறேன். அப்படியா, தெரிஞ்சு போச்சு. ஓ இது என்னது, வீடு நேரத்துல சம்பாதிக்க வர ஆள் படுத்துது நினைச்சுக்கிட்டு நான் உங்க சபைக்கு ஒரு நாள் வரையானாரு. நான் சொன்னேன், வர தேவையில்ல, என்ன நான் இஷ்டம் தான் கூப்பிடுவேன், நீங்க எல்லாம் கூட மாட்டேன் அப்படின்னு. கம்முனாயிட்டார் ஒரு நிமிஷம். அல்லேலூயா. இப்படி வாழ்நாள்லாம் வீண் ஆகிக்கிட்டு ரத்தம் சுன்ற நாள்ல சரி அடங்க நாள் இப்போது ஊழியம் செய்ய போறாங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இளமையில ஊழியத்துக்கு வரணும், ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும். என் அன்பு தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. கிறிஸ்துக்குள்ள இருக்கும் ஆண்டுக்கு ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யுங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்க. உங்களை ஆண்டு செய்த அற்புதம் 4 பேருக்கு சொல்லுங்க, அதுல ஒரு டிரான்ஸ்லேட் கொடுங்க. உங்க ஆபீஸ் எத்தனை பேர் பாக்குறீங்க, கம்ப்ளைண்ட் போய் பாக்குறீங்க, நேரம் கிடைக்கும் போது ஏசாப்பா சேர்ந்த அற்புதம் அவங்களுக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நகை எங்க வாங்கினேன்? நானும் எங்கிட்ட சரவண சொல்ல வாங்கினேன். நகை பேர் சொல்லுங்க, இது நம்பர் சொல்லுங்க. என்ன நம்பர் சொல்லுவீங்க? என்ன நம்பர் சொல்லுங்க? நாம 916. அவர் தங்க நகை சுத்தமா நகை, இது ரொம்ப குறைச்சு கொடுத்தான். இது முக்கியமா தேவையா? இது அவங்களை மாற்ற போதே நீ மாற போறியா? கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அவங்களுக்கு என்ன சொல்லலாம் சொல்ல நான் கேட்கறாளா? இந்த நகைக்காக நான் ஜாம் பண்ணி கொண்டு இருந்தேன். ஏசப்பா எல்லாரும் நகை போடுறாங்க, எனக்கு சின்ன நகை கூட கேட்டேன். ஏசப்பா வாங்க உதவி செய்தாரு, எங்கெல்லாம் வாங்க தகுதியே கிடையாது, கொஞ்சமா காசு தானே, ஏசப்பா தான் உதவி செய்ய. இது எப்படி இருக்குது? நேரம் பார்த்து சொல்லலாம் இல்லையே? அல்லேலூயா. அதை விட்டு அருமை பெருமை நேரத்தை பேசி நேரத்தை வீணாக்குறீங்களே. என் அன்பு தேவப்பிள்ளை, ஊழியம் பாருங்க. யாருக்காவது இயேசு பத்தி சொல்லுங்க, இயேசு பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் நிலையா நிக்க வைத்திருக்காரு, உயிரா வைத்திருக்காரு, சீரா வைத்திருக்காரு. 4 பேர் பார்க்கல மதிக்கிறாங்களே, அதுக்கெல்லாம் ஆண்டவர் தானே அதுல வைத்திருக்காரு. அதை சொல்லாம நீங்க ஒரு காத்து நாங்க இப்படி இருந்தோம், ஆனா இப்ப நாங்க ஆண்டுகளை எல்லாம் வச்சிருக்காரு சொல்லாம நீங்க. அல்லேலூயா. படிப்பு தேவையா, இல்ல பட்டம் தேவையா, இல்ல வசதி தேவையா? அல்லேலூயா. ஊழியம் பாரம் இருக்குறாங்க. அல்லேலூயா. இப்படிலாம் இருந்தா அவங்க எப்படி இருக்காங்கன்னா புது சிருஷ்டியா இருக்கிறாங்க. எப்படி இருக்காங்க? புது சிருஷ்டியா. பாருங்க, அதாவது ஒரு கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஒரு கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது அவன் எப்படி இருப்பான்னு சொல்லி பார்த்தோம். முதலாவது அவன் எப்படி இருப்பான்? ஜெபிக்கிறவனா இருப்பான். 2வது தாழ்மை உள்ளவனா இருப்பான். 3வது பொறுமை உள்ளவனா இருப்பான். 4வது இச்சடக்கம் உள்ளவனா இருப்பான். 5வது அன்பு எல்லாரும் நேசிக்கிறவனா இருப்பான். 6வது தேவ பிள்ளைகளோடு ஜெபிக்கிறவரோடு ஐக்கியமா இருப்பான். 7வது ஊழிய பாரம் உள்ளவனா இருப்பான். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளை, இந்த 7 காரியம் பார்த்தோம். இது இருக்குதா பாருங்க, இல்லைன்னா இதை வருவித்துக் கொள்ளுங்க. நாம கிறிஸ்துக்குள் இருக்க பழகி கொள்ளுங்க. கிறிஸ்துக்குள் இருந்தா தான் நாம் பரலோக ராஜ்யம் போக முடியும். கிறிஸ்துவின் வருகையில நாம் பங்கு பெற முடியும். ரகசிய வருகையில நாம் பங்கு பெற முடியும். ஆனா நீங்களும் உங்க பிள்ளைகளோடும் கிறிஸ்துக்குள் இருந்தால் நீங்கள் புது சிருஷ்டியா இருக்கிறீங்க. புது சிருஷ்டியா இருக்கும் போது இத்துவிதமான ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக் கொள்கிறீங்க. யாரெல்லாம் நீங்க நாம கிறிஸ்துக்குள்ள இருக்குன்னு சொல்லி விரும்புறீங்களா? ஹலோ, கிறிஸ்துக்குள்ள இருக்க விரும்புறீங்களா? அல்ல கிறிஸ்துக்கு வெளியே இருக்க விரும்புறீங்களா? வீட்டுக்குள்ள இருக்க ஆசைப்படுறீங்களா? வீட்டுக்கு வெளியே இருக்க ஆசைப்படுவீங்களா? எங்க இருக்க ஆசைப்படுவீங்க? வீட்டுக்குள்ள. இப்ப நீங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்களா? கிறிஸ்துக்கு வெளியே இருக்க விரும்புறீங்களா? கிறிஸ்துக்குள்ள இருக்க விரும்புற சொல்றவங்க நம்ம எல்லாம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணோமா? எல்லா கண்களை மூடுங்க. எல்லா கண்களை மூடி இந்த வேளை சொல்லுவோம், ஆண்டவரே இந்த வேளை கர்த்தாவே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கேட்ட வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. சொல்லும் ஆண்டவரே, கேட்ட வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நான் கிறிஸ்துக்குள் இருந்து புது சிருஷ்டியா இருக்க விரும்புகிறேன். என்னை புது சிருஷ்டியா மாத்துங்கப்பா. சொல்லி கேளு, என்னை புது சிருஷ்டியா மாத்துங்க ஆண்டவரே. நான் கிறிஸ்துக்குள் இருந்து நான் ஜெபிக்கிறவனா இருக்கணும். கர்த்தாவே, தாழ்மை உள்ள எண்ணங்கள் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. தாழ்மையான காரியங்களை நான் செய்ய வேண்டும் ஆண்டவரே. தாழ்மையா இருந்து கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும் கர்த்தாவே. நான் பொறுமை உள்ளவனாய் இருக்க வேண்டும் கர்த்தாவே. நான் இச்சடக்கம் உள்ளவளா நான் இருக்கணும் ஆண்டவரே. ஏசப்பா, நான் அன்பு உள்ளவளா இருந்து எல்லாரும் நேசிக்கிற ஒரு குணமுள்ள நபராக நான் இருக்கணும் ஆண்டவரே. நான் தேவ பிள்ளைகளோடு ஐக்கியமா இருக்கணும், ஜெபிக்கிறோடு ஐக்கியமா இருக்கணும். ஊழிய பாரம் எனக்கு வேணாம்ப்பா. நான் புது சிருஷ்டியா இருக்க விரும்புகிறேன். சொல்லுங்க, புது சிருஷ்டியா மாத்துங்க. சொல்லுங்க, வாய்த்து சொல்லுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா,
நான் கிறிஸ்துவுக்கு வெளியல்ல, நான் கிறிஸ்துக்குள்ள இருக்க விரும்புகிறேன், நான் கிறிஸ்துக்குள்ள இருக்க விரும்புகிறேன். கர்த்தாவே என்னை புது சிருஷ்டியா மாத்துங்கப்பா சொல்லி கேளுங்க. புது சிருஷ்டியா மாத்துங்கப்பா. ரீமால ஷகபால தூரபாலபா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே கேட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இயேசப்பா நீர் கொடுத்த வார்த்தையை இப்போது இவருக்கு சொல்லி இருக்கிறேன். கேட்ட வார்த்தை கேட்டு உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே புது சிருஷ்டியாய் மாத்துங்கப்பா. ஆண்டவரே 7 காரியங்கள் உடையவர்களா இருந்து கிறிஸ்துக்குள் இருந்து அந்த புது சிருஷ்டியா இருக்க உதவி செய்யுங்க. புது சிருஷ்டியா இருக்கிறவர்களே ஆண்டவருடைய வருகையில நீ பங்கு பெற செய்கிறே. இதோ சுவாமி உம்முடைய பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க, கண்ணோக்கி பாருங்க. இவங்க புது சிருஷ்டியா இருக்க கூடாதபடி, கிறிஸ்துக்குள் வளரக்கூடாதபடி, கிறிஸ்துக்குள் இருக்க கூடாதபடி இவங்களுக்கு விரோதமா போர் செய்கிற எல்லா பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து துரத்துகிறேன். கர்த்தாவே வார்த்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துக்குள் இருந்து கிறிஸ்துக்குள் வளர தேவனே உதவி செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இயேசப்பா உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசப்பா உங்களுக்கு உண்டான யாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே கிறிஸ்துக்குள் இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வருகையில பங்கு